ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோல நீங்க சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா அழைக்கப்படுற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோல அருணாச்சலேஸ்வரர் இந்த இடத்துல எப்படி அவதரித்தார் அப்படிங்கறத பத்தியும், கோயில்ல எந்தெந்த இடங்கள் எல்லாம் நம்ம அனுமதிக்கிறாங்க, எப்படி ஃப்ரீ தர்ஷன் மேற்கொள்ளப்படுது, அதுக்கப்புறம் மணி பே பண்ணி பாக்குறவங்க எந்த மாதிரி அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யறதுக்கு அனுப்பப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்தியால இருக்கக்கூடிய உயரமான ராஜகோபுரங்கள்ல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த மெயின் ராஜகோபுரம் தான் 3வது இடத்தை பிடிக்குது. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் போகல, மணி பே பண்ணியும் கோயிலுக்குள்ள போகல அப்படின்னா குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நம்ம கோயிலுக்குள்ள போகிற மாதிரி அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடத்துக்கு மட்டும் தான் நம்ம நிக்க முடியும். மிச்ச இடங்கள் எல்லாத்தையுமே கேட் போட்டு கவர் பண்ணிருக்காங்க, நம்மளால போக முடியாத அளவுக்கு. நீங்க அந்த சைட்ல ஒரு கியூ பாப்பீங்களா, அந்த கியூல மணி பே பண்ணி 50 rupees கொடுத்து சுவாமியை தரிசனம் பண்ண நிக்கிறவங்க அதுக்கான கியூ தான் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. நீங்க மணி பே பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணலாம், அந்த வழியா போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ தரிசனா போகறதா இருந்தா கோயிலோட தெப்பக்குளம் இந்த இடத்தோட அப்படியே லெப்ட் சைட்ல வரும். அந்த சைடோட மேல ஏறி போனீங்கன்னா ஃப்ரீ தரிசனுக்கு போகக்கூடிய அந்த கியூல போய் நம்ம நின்றுலாம். பெரும்பாலான பெரிய கோயில்கள்லயும் கர்ப்பகிரகம் வரைக்கும் சாமிய பக்கத்துல இன்னும் பாக்குற அளவுக்கு கூட நம்மளுக்கு எல்லா பெசிலிட்டியும் மக்களுக்காக, பக்தர்களுக்காக அமைச்சு கொடுத்திருப்பாங்க. சில இடங்களை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோயிலுமே உணவு தயாரிக்கிறது அந்த மடப்பள்ளி ஆகட்டும், சுவாமியோட அந்த பள்ளி அறை ஆகட்டும், அதுக்கப்புறம் சுவாமியோட அந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த இடம் ஆகட்டும், மிச்ச இடங்களை அந்த இடங்களை தவிர மித்த இடங்கள் எல்லாத்துக்குமே நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோயில்ல ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி எல்லா இடங்களுக்கும் போற மாதிரி அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அந்த தூண் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் சொல்லுவாங்களா, அங்க அதே மாதிரி நிறைய கோயில்ல நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடத்துக்கு எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல நிறைய இடங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிர்வாகத்துல உள்ளவங்க சொன்னதே பதில் என்னன்னா, கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க, என்ன காரணம் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் தெரியல. இப்ப ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது, இப்ப கருங்கல் தூண்கள் தான் இருக்கும், தூண்கள் டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னா நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு எந்த இடத்துக்குமே போகாத முடியாத அளவுக்கு நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. இப்ப நீங்க மணி பே பண்ணி போறதா இருந்தா கூட, ஃப்ரீ தர்ஷன் போனதா கூட அப்படியே சுவாமியை தான் டைரக்டா போய் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். வேற எங்கேயுமே போகாத அளவுக்கு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இடங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். சில சுவாமிகளுக்கு சின்ன சின்ன சன்னதி மண்டபங்களா எழுப்பியிருப்பாங்க, கருங்கல் மண்டபங்களா, அவ்வளவுதான் பார்க்க முடியும். மிச்சம் எல்லாத்தையுமே அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியே போட்டிருக்காங்க, நம்ம போக முடியாத அளவுக்கு. கோயில்களுக்கு போனோம்னாலே நம்ம அந்த பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எப்படி செதுக்கிருப்பாங்க அப்படிங்கிற அந்த அழகெல்லாம் பாக்குறதுக்காக தான் போவோம். இங்க நின்று அதே மாதிரி பார்க்க முடியல. ஏதோ ஹரிபரியா நம்ம பாஸ்டா போய் மூவ் ஆயிட்டு சாமியை பார்த்துட்டு சுவாமியை பாக்குற அந்த ஆதங்கத்திலே நம்ம போறதுனால மத்த எல்லா விஷயங்களையும் நம்ம பாக்குற மாதிரி இருக்காது. இப்ப நான் சொல்றது ஒன் டே ட்ரிப் போறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு 2-3 days திருவண்ணாமலையிலே இருந்து அண்ணாமலையார் கோயிலை பார்த்து ரசிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் போகணும்னு நினைச்சு நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா நான் சொன்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ்க்கு கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட நம்மளால போக முடியாது. எல்லா இடங்களுக்கும் நாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வர்றாதுங்க. எல்லா இடங்களுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தெப்பகுளத்துங்க ஆக்சுவலா அலோவ் பண்ண மாட்டாங்க. தூரத்துல இருந்து பார்க்கலாம், நம்மளால உள்ள போய் பார்க்க முடியாது. இப்ப நிறைய கோயில்கள்ல அந்த மாதிரி பண்ணியாச்சு. குளத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி அலோவ் பண்ணியாச்சு. எனிவே குளம் கூட அவ்வளவா நீட்டாவே இல்ல. சாக்கடை தண்ணி எல்லாம் போய் ஜாயிண்ட் ஆகுற மாதிரிதான் இருக்குது. நம்ம இந்த இருக்கிற இடத்துலயே ஒரு பவுண்டைன் வச்சிருக்காங்க. அதுல நான் கண் கூட பார்த்தேன். அப்படியே சாக்கடை தண்ணி அப்படியே போய் அந்த பவுண்டைன்ல கலெக்ட் ஆகுது. அந்த பவுண்டைனுக்கு மேல சுவாமியோட சிவபெருமானோட ஸ்டாச்சு சின்னதா அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திருவண்ணாமலையார் கோயில், இந்த அண்ணாமலையார் கோயிலும் நிறைய இயர்லி நிறைய வருமானம் ஈட்டுது பக்தர்கள் மூலமா. ஆனா அப்படி இருக்க எதுக்கு அந்த கோயிலை அவ்வளவு மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல. தர்ஷனுக்காக நம்ம ஃப்ரீ தர்ஷன் கியூல நின்றுட்டு இருப்போம்ல, அந்த இடத்துலயும் ரொம்பவே நீட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நான் தூசியா அந்த மாதிரி மண் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நிறைய இடங்கள்ல அப்படி சாக்கடை தண்ணீர் வடிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சு. அது நம்மளுக்கு அன்னிசியா ஃபீல் ஆச்சு. நிறைய அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கும் அது சரியா படல. ஒரே ஒரு நல்ல விஷயம் நிர்வாகத்துல இருந்து பக்தர்களுக்காக கொடுத்திருக்க நல்ல விஷயம் அப்படின்னா ஆங்காங்கே தண்ணீர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சிருக்காங்க. பாத்ரூம் வெளியே இருக்குது. நம்ம வெளியேனா காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் அதே கியூல கண்டினியூ பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வயதானவங்களுக்கு எல்லாம் நின்னாங்கன்னா அவங்க உட்கார்ந்து போறதுக்காக சீட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே அந்த கியூல பக்கத்திலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான்.
என்ன இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் 60 மேற்பட்ட வயதானவர்களுக்கு எல்லாம் தனியா கியூ வந்து அமைச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா வந்து சின்ன குழந்தைகளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கை குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம பேரண்ட்ஸோட சேர்ந்து சீக்கிரமே போய் சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வயதானவர்களுக்கும் அமைச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க போற நேரத்துல நிறைய வயதானவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த இடம் வந்து கோயிலுக்குள்ள ஆல்ரெடி அடுத்த 2ஆம் திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த திருச்சுற்றுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகியாச்சு. இப்படி வந்தாலே நம்ம டைரக்டா சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரிதான் கோயில்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமும் லாங் கியூவா போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும்னா சுவாமி இருக்கிற இடம், அந்த கர்ப்ப கிரகம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடிமரம் எல்லாம் இருக்கலாம், அது வரைக்கும் அந்த லாங் கியூ வந்து போயிட்டே தான் இருக்கும். நாங்க வந்து நினைச்சோம் அட்லீஸ்ட் இந்த கோபுரம் என்று 2ஆம் திருச்சுற்று வர வரைக்கும் தான் நம்மளுக்கு இவ்வளவு கூட்ட நெரிசலா இருக்கும், அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் சாமி பறித்தரலாம் அப்படின்னு நினைச்சான்னா அதுக்கப்புறம் லாங் கியூவா போயிட்டே இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நாங்க வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல வந்து கியூல நின்றுட்டே தான் இருந்தோம். நாங்க நிக்கிற அந்த கியூ டைம், அந்த டைம்ல ஒரு நிர்வாகியே கூட கோயில்ல இருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் சொல்லுவோம்ல, ஒரு ஆளை கூட அந்த சைட்ல நாங்க பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் அந்த கூட்ட நெரிசலான நேரத்துல கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு அலாட் பண்ணி போட்டாதான் பக்தர்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த தள்ளு முள்ளு இல்லாம ஈஸியா பக்தர்களால சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அதை கண்டிப்பா நிர்வாகம் பண்ணிதான் ஆகணும். சுவாமியோட அந்த கர்ப்ப கிரகம் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல நெருங்கி அந்த கியூ வர நேரத்துல ஒரு கோயில இருந்த ஒரு நிர்வாகி வந்து அந்த கேட் வழியா வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. ஏன்னா 50 ருபீஸுக்கு பார்க்கக்கூடிய அந்த பக்தர்களோட கியூல உள்ள எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டு, அதனால நீங்க போங்க, ஃபாஸ்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓபன் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி அந்த அடுத்த சைடுல சுவாமியை வந்து டைரக்டா போக முடியாது, வேற சுத்தி நிறைய எல்லாமும் கேட் இருந்து அது வழியெல்லாம் ஓடி போய் கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல வாசல்ல போய் நாங்க ஓடி போய் நின்னோம். நம்ம திருப்பதியில எப்படி நம்ம ஓடுவோம் அதே மாதிரிதான் ஓடி போய் நின்னோம். தரிசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட்ல தான் அப்படியே சுவாமியை பார்த்துட்டு நம்மள வந்து தள்ளிவிட்ட மாதிரிதான் இருந்து, அப்படியே திருப்பதியில எப்படி பண்றாங்களோ அதே மாதிரிதான் பண்ணுனாங்க. எல்லா நேரமும் அப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து கோயில் நடை க்ளோஸ் ஆகுற அந்த 9:30 டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. அதனாலதான் அப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி ரஷ்ஷான கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு உகந்த நாட்கள் எல்லாம் நிறைய கூட்டம் வருதுன்னு ஆல்ரெடி தெரியும். அப்ப வந்து ஸ்டார்டிங்ல வர பக்தர்களை வந்து ரொம்ப நேரம் அனுமதிக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சுட்டு 1 செகண்டோ இல்லைன்னா 2-3 செகண்டோ அப்படி பார்க்க விட்டு உடனே வந்து பக்தர்களை அடுத்தடுத்த பக்தர்களை விடுங்க. அப்போதைக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய டைமிங் கொடுத்துட்டு அடுத்து வர பக்தர்களை எதுக்காக அவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து 1 செகண்ட் பாக்குற அளவுக்கு விடுறாங்க அப்படின்னு தெரியல. அதனால வந்து டைம் அலாட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே கரெக்டா கொடுக்கணும். அது வந்து பக்தர்களுக்காக நான் கேட்கிற, கோயில் நிர்வாகத்துக்கு கேட்கிற ஒரு வேண்டுகோளா நான் இதுல கேட்டுக்கிட்டேன். நான் ஆக்சுவலா ஃப்ரீ தர்ஷன் கியூல நிற்கும் போது ரொம்பவே கோவப்பட்டுட்டு தான் இருந்தேன். நிர்வாகத்துக்கு மேல ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி மீடியாக்கள்லாம் அதிகமா பார்த்திருப்பீங்க, நிறைய ஆந்திரா மக்கள் வந்து வர்றாங்க. நிஜமாவே அது உண்மைதான். சுத்தி முத்தி தமிழ் மக்களை பார்க்கவே முடியல. எல்லாமே தெலுங்கு பேசுறவங்களா தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து நம்மள வந்து ரொம்ப புஷ் பண்றாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லதான் செஞ்சோம், புஷ் பண்ணாங்க, கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், கண்டிப்பா நிர்வாகத்துல இருந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு புஷ் பண்ணாதுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா நிர்வாகம் பண்ணிதான் ஆகணும். நம்மள வந்து ஏதோ அவங்க வந்து ஏதோ என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா திட்டுறாங்கன்னு தெரியுது நம்மள. ஆனா ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளால கோயில நின்னுட்டு அடுத்தவங்கள அப்படி திட்ட முடியல. அதனால ரொம்ப கோவத்துல இருந்தேன். ஆனா சாமியை அந்த 1 செகண்ட் தான் பார்க்க விட்டாங்க. அந்த 1 செகண்டுக்கு சாமியை பார்த்ததோட எனக்கு அந்த கோபம் எல்லாமே கம்மியாயிடுச்சு. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மகிழ மரத்துக்கு கீழே வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. அந்த சர்க்கிள்ல நின்னு கண்டிப்பா வியூ பண்ணுங்க. கோயில இருக்க எல்லா கோபுரத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பா இது ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து பாருங்க. மத்த இடங்களுக்கு தான் நம்மள வந்து விட மாட்டாங்க. மெய்சில் வைக்கிற இடம் கோயில நிறையவே இருக்குது. அந்த இடங்களுக்கு எல்லாம் நம்ம போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல போனா இந்த மரத்தையும் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி இங்கேயும் போக விடாம ஆக்கிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நின்னு கண்டிப்பா வியூ பண்ணுங்க. நைட் நேரம் அப்படிங்கறதுனால கரெக்டா எல்லா கோபுரமும் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நாங்களும் சீக்கிரமா போயிடணும், எல்லா இடங்களையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சு போனோம். ஆனா வந்து ரொம்ப கியூவா இருந்ததுனால நம்மளால வந்து போய் பார்க்க முடியல. நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும், இன்னும் அந்த கியூ வந்து நீண்டுட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ கடவுளோட புண்ணியம் நினைக்கிறேன், அந்த நேரத்துல எங்களை வந்து கேட் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டாங்க. நாங்க எங்களால சுவாமியை தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறமே நிறைய பக்தர்கள் வந்து கியூல நின்றுட்டு தான் இருந்தாங்க.
கோயிலுக்குள்ள ஒன்ஸ் வந்து என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பக்தர்கள் எல்லாத்தையுமே சுவாமியை தரிசனம் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன் செகண்ட் ஆகுது பார்க்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்காக இந்த மாதிரி கோயில்கள்ல போய் பக்தர்கள் போய் குமிறாங்க, நாளுக்கு நாள் எதுக்கு அவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாருக்கும் டவுட் வரலாம். எல்லா பக்தர்களுக்கும் மனதளவுல ஏதோ ஒரு உள்ளுணர்ந்திருப்பாங்க, அதனாலதான் அவ்வளவு பக்தர்கள் போய் குமிறாங்க. நிஜமாவே நானும் சிவனை வந்து நல்லா கும்பிடுற ஆளுதான். எங்க வீட்டுல கூட சிவபெருமான் பார்வதியோட போட்டோ தான் நாங்க வச்சு நாங்க கும்பிட்டு இருக்கோம். விஷ்ணு பகவானையும் நாங்க கும்பிடுறோம். எல்லா தெய்வங்களும் ஒண்ணு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படிதான் நினைச்சிட்டு எல்லா கோயில்களுக்கும் போய் நம்ம வழிபடுறது. ஆனா இந்த கோயிலுக்கு போற நேரத்துல நிஜமாவே உள்ளுணர்வா ஏதோ ஒண்ணு நம்ம ஃபீல் பண்ணுவோங்க. நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு பாத்துறணும், கடவுளே பார்க்க வச்சிடணும், அந்த லாங் கியூல தூரமா நிற்கும் போதே நான் பார்க்க வச்சிடணும், பார்த்துதான் நான் இன்னைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தேன். எங்க சாமிய கூட நான் வேண்டிட்டே இருந்தேன், போனோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா என்னை வந்து பார்க்க வச்சாரு. அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னேன், அதை கூட சாமியோட அனுக்கிரகத்துலதான் அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சாமியை பார்த்த உடனே அந்த ஃபீல் எனக்கு நிஜமாவே இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பக்தர்கள் வராங்க, அப்படித்தானே? நிஜமாவே இந்த கோயில்கள்ல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம மேல பாஸ் ஆகுதுங்க, அது உண்மைதான். அந்த அருள் எப்பவுமே சிவபெருமானோட அண்ணாமலையாரோட அருள் வந்து எப்பவுமே எல்லாருக்க மேலையும் வந்து விழுந்துட்டேதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேண்டிக் கொள்றேன். கோயிலோட ஹிஸ்டரி நான் சொல்லவே இல்லை பாருங்க. கண்டிப்பா ஒரு சின்ன ஸ்டோரியா வந்து சொல்லி முடிச்சிடறேன். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் வந்து ஒரு ஆணவம் வந்திருக்குது, தான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஆணவம் வந்திருக்கு. அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து என்னோட அடியையும் முடியையும் யாரு காண்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவர் நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த திருவண்ணாமலை மலை இருக்குல்ல, அந்த மலையில வந்து அக்னி ரூபமா இருந்து அப்படியே வளர்ந்துகிட்டே போறாங்க. அக்னியாகவே இருந்து வளர்ந்துட்டே போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பூமியை கடந்து நம்ம அந்த சோலார் சிஸ்டத்துலதான் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி அண்டம் பேரண்டம் அப்படிங்கறதான் தமிழ்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து சோலார் சிஸ்டத்தை கடந்து கேலக்சி யூனிவர்ஸ் அப்படிங்கிற இடம் எல்லாமே வரும். அதை தாண்டி அவர் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு. அடியை காண்றதுக்காக பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்து மண்ணை தாண்டி பாதாள லோகம் வரைக்கும் போயிடுறாங்க. முடியை காண்றதுக்காக அன்னப்பறவகையாக பிரம்மதேவர் வந்து வானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களால லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே முடியல. அப்படி அடிமுடி காண அண்ணலாக அவர் வந்து தோன்றி காட்சியும் கொடுத்திருக்காரு. அதாவது அந்த மலை மேலே காட்சி கொடுத்திருக்காரு, தன்னோட மனைவியோடு காட்சி கொடுத்திருக்காரு. அதாவது அர்த்தநாதீஸ்வரர் உருவமாக அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சிவபெருமானோட இந்த தலத்தையும் அந்த அண்ணாமலையார் கோயில் மலையையும் சேர்த்து நம்ம வந்து அக்னி தலமா வந்து குறிப்பிடுறோம். அண்ணாமலையார் தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சில இடங்களை வந்து நாங்க பார்த்தோம். நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லா கோபுரங்களையும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மெயின் ராஜகோபுரத்துக்கு வந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ராஜகோபுரத்துல நின்று அண்ணாமலையார வணங்கிட்டு தான் கிரிவலம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலையாரோட தரிசனம் வந்து எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாம நல்லபடியா நம்மளுக்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல கண்டிப்பா வராதுங்க. இந்த கார்த்திகை திருநாள் வந்து கார்த்திகை 10 நாள் திருவிழா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நாள்லயோ, அதுக்கப்புறம் பிரதோஷ நாள், அதுக்கப்புறம் பௌர்ணமி நாள், அதுக்கப்புறம் சிவபெருமானோட ஜன்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம், அந்த டைம்ல எல்லாம் வந்து கண்டிப்பா வராதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். வந்தீங்கன்னா கண்டிப்பா தள்ளு முள்ளுக்கு தான் நம்ம உள்ளாவோம். உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இல்ல, நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க, உங்களால பார்க்க முடியும், உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேமஸான கோயில்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வாங்க. இந்த ராஜகோபுரம் இருக்கிற இந்த மாட வீதியிலே தான் நிறைய தேர்கள் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, அலங்கரிச்சுட்டே இருந்தாங்க. நாங்க போனது லாஸ்ட் வீக் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அதே நாள் தான் போனோம். நான் இந்த வீடியோல சொன்னது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான் நான் வந்து வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க.